வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தாவேக்கா அவங்க தமிழ்நாடு அளவில் ஒரு கூட்டணி, அதாவது மோடிஜிக்கு எதிர்ப்பாக இந்தியா கூட்டணி டெல்லிக்கெல்லாம் இல்லை, தமிழ்நாடு அளவில் இன்றைக்கி 4 மணிக்கு ஒரு கூட்டம்னுட்டு எல்லாரையும் அழைச்சிருக்காங்க. இன்விடேஷன்லாம் கொடுத்து இன்விடேஷனை வாங்கிட்டு 2 கம்யூனிஸ்ட்டுகளும் சட்டமன்றத்துக்கு போய் நாங்கள் உங்கள் ஆட்சி 5 வருஷம் நீடிக்க ஆதரிக்கிறோம், கூட்டணி உள்ளே சேர்க்கறது அதெல்லாம் வேண்டாம், வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எடுத்த எடுப்புலே ஒரு பின்னடைவாக இது தாவேக்காவுக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? தாவேக்காவுக்கு பின்னடைவுலாம் இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தான் பின்னடைவு. இது எப்படி அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுகள் பண்ணுறது எப்படின்னா, வடிவேல் செல்லில் அடைச்சிருவாங்க. செல்லில் அடைச்சோடனே 2 பேரை கூப்பிட்டு ஜாமீன் வாங்க சொல்லுவாங்க. அவன் மீன் கடையிலலாம் போய் கேட்டுட்டு ஜாமீன் ஒரு மீனே இல்லைன்னு சொல்லி வருவாங்க. மஞ்சள் மீன் இருக்குன்றான். இவங்க எதிர்பார்க்குற ஜாமீன் யார்? கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்க்குறது இடதுசாரி, அதில் குறிப்பாக சிபிஐ எதிர்பார்க்குற ஜாமீன். ஆனால் அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, மீன் கடையில் கேட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கதையில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வடிவேல் என்ன பண்ணுவாப்புன்னா, அந்த கம்பியில் முட்டுவாப்பு, உங்களோடலாம் பழக்கம் வச்சதுக்கு சாவரண்டா அப்படின்னு சொல்லி முட்டுன்னு முட்டிட்டு, பாஸ் என்ன பாஸ் ரத்தம் அப்படின்வாங்க. உங்களை தானடா முட்டினேன், எனக்கு என்னடா ரத்தம் வருதுன்னா கோவத்தில் குறுக்க இருக்கிற கம்பியை மறந்துட்டேனடான்ற மாதிரி. இப்போ கம்யூனிஸ்டுகள் என்னென்னா ரொம்ப தீவிரமாக இரும்பில் முட்டிகிட்டு இருக்காங்க. முட்டி கடைசியில் யாருக்கு ரத்தம் வருதுன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பாஜக கொண்டு வந்த திட்டத்தை அறிவிக்கிறோம், நேற்று கெசட் நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த 125 நாள் வேலை திட்டம், எக்ஸ்ட்ரா நிதி நாங்கள் கை காசை போடுறோம்லாம் ஒத்துக்கிட்டு. இதில் இன்னொரு விஷயம் கம்யூனிஸ்டுகள்கிட்ட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, டி ராஜேந்திர உதாரணம் எடுக்காமல் நம்ம சொல்ல முடியாது. அந்த உயிரில் ஒருதலை ராகம் படம் 365 நாள் ஓடிச்சது. பயங்கரமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காதல் படம், ரைட்டா? அப்படி படம்லாம் இனி வராது, நீ அந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு போச்சு. அப்போ கடைசியில் என்ன பண்ணுவான், அந்த ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணி டெய்லி ஃபாலோ, ஒரே காலேஜ் தான் வருவாங்க, ட்ரெயின்லேயே வருவாங்க. ஆனால் அவளுக்கு லவ் இருக்கும், ஆனால் அவள் ஏற்றுக்க மாட்டான். குடும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டா, அப்படி இருக்குமா, ஆனால் லவ் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவான், அவளே ஒட்டச்சு லவ் பண்ணலான்னு வரும்போது, அப்போ தான் காலேஜோட ஃபைனல் டே வரும். அன்னைக்கு இந்த முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகர், அப்போ நடிகராக ஒரு கதை சொல்லுவார், வாகை சந்திரசேகர் ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒரு வெள்ளை ரோஜா இருந்துச்சான், அந்த வெள்ளை ரோஜா ஒரு குருவி லவ் பண்ணுச்சான். சரியா? அது ஒரு கிளியே குருவி லவ் பண்ணு, அது கூட வடிவேல் மாற்றிருவாப்புல. அப்போ என்னென்னா, எனக்கு சிகப்பு ரோஜா தான் வேணும்னு ஏதோ சொல்லும்போது, அந்த குருவியோட கிளியோட காதலி சொல்லும்போது, சரி அந்த வெள்ளை ரோஜாவில் உள்ள முள்ளில் குத்தி தன்னோட ரத்தத்தை வச்சு அந்த ரோஜாவே சிகப்பாக்கிட்டு குருவி செத்து போச்சான். கடைசியில் இது எவ்வளோ பெரிய முட்டா குருவியாக இருக்கும் பாருங்க. இந்த இன்னொரு குருவி சிகப்பு ரோஜா கேட்டுச்சுன்னா சிகப்பு ரோஜா பார்த்து கொண்டு கொடுக்கும். இது போய் ரத்தத்தில் குத்தி அந்த ரத்தத்தை வச்சு அந்த வெள்ளை ரோஜா சிகப்பாக்கி இந்த மூதையும் செத்து போயிடும், ரோஜாவும் செத்துடும். ரோஜாவில் ரத்தம் பட்ட அந்த குருவியும் நாசமாக போயிடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளோட நிலைமை இருக்குது. இதை தெரிஞ்சு தான் டி ராஜேந்திரன் அன்றைக்கி அந்த படத்தை காதல் டைலாக வச்சு, அது சிகப்பு, ஆமாம் ரோஜா சிகப்பாயிருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ரோஜாவும் காலி குருவியும் காலின்ற மாதிரி இவங்க போய் கூட்டணியில் சேருவாங்களாம். ஆனால் இது பண்ண மாட்டான். இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு இடத்த வாங்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் இது வரைக்கும் கேரளாவை தவிர தற்போது எந்த மினிஸ்ட்ரிலையும் இருந்தது இல்லை. இப்போ பெங்களாவும் இல்லை, கேரளாவும் இல்லை இருந்த வரைக்கும் இருந்தாங்க, ரைட்னு வச்சுங்க. அப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு தொழிலாளர் நலத்துறையோ வாங்கிட்டு போராட வேண்டியதானே. அது தொழிலாளர் நலத்தில் உள்ள தவறப்புறம் சரி பண்ண வேண்டியதானே. எனக்கு தொழிலாளர் நலம் தரையா, நான் வரேன் உள்ள வாங்கி உட்காந்துக்கிட்டு இந்த பூரா இந்த பிரச்சனையெல்லாம் போராடினீங்களே, இன்னும் இருக்கிற கம்பெனி மூடி விட்டு போகலாம்ல, போராட்டம் பண்ணலாம், மூடி விட்டு போகலாம். மீன்ஸ் அவங்க துரோகம் பண்ணுறாங்க, அவங்க எதுக்கு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். வெளியில் நீங்கள் சொல்ல தொழிலாளர் நலத்துறை, தொழில்துறையை வாங்கினா கம்பெனி வரும்போதே அவங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் போடுறது எல்லாம் ரெடி இதெல்லாம் அமல்படுத்தணும். யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க, என்ன உங்கள் பாலிசி தான் என்ன அப்படின்ற மாதிரி. அது பலருமே என்ன பண்ணுவாங்க, என்ன சில வீட்டில் மருமகளை வேணுனே தெரியாத பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை சமைக்க சொல்லி, அதுக்கு மூதேவி நீயே சமைக்கலாம், சமைக்க சொல்லி என்ன வச்சுருக்கா குழம்பு வாயிலே வைக்கும், இதெல்லாம் ஒரு குழம்பா, சாம்பார் ரசம் மாதிரி வச்சுருக்கா, ரசத்தை இது மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லி சுடுதண்ணி மாதிரி இருக்குது அப்படின்றது. அதுக்கு நீயே மூதேவி செய்ய வேண்டியதானே. வேணே ஒருத்தர் இப்படி தான் செய்யும் தெரிஞ்சும் பொறுப்பை கொடுத்து செய்ய வச்சு திட்டி அதில் ஒரு ஆனந்தம் அடைகிறது தான் இப்போ கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமையாக இருக்குது. அவங்ககிட்ட இருந்தது ஏதோ ஒரு துறையை, தொழிலாளர் துறை, விவசாயத்துறை அவர் கொடுக்க மாட்டேங்கல சொல்லலை. எது கேட்டுருந்தா கட்டாயம் கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துருப்பாங்க.
கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. 2 இருக்குல்ல, அந்த இதில் வடிவேல் சொன்ன 2ஆம் மாமி அப்படின்ற கதையில் 2 இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த 2 வந்ததெல்லாம் தான் இவரை காப்பாற்றிருக்கு ஆட்சி என்னும்போது அவருக்கு பெருசு. அவர் கொடுத்துருவார்ல, ஏதாவது ஒன்று தொழிலாளர் நலத்துறையோ ஏதோ ஒன்று வாங்கி செஞ்சுருக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன தான் உங்கள் பிளான் என்ன? ஊரில் உள்ளவனை பூரா குறை சொல்லிகிட்டே காலத்துக்கு நீயும் செய்ய மாட்டேன், தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன்ற கதையில். ஒருவேளை விஜய் அவர்கள் மோடியை எதிர்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வரலையா? அவர் எதையா பண்ணி விட்டு நம்மளே சேர்த்து இல்லை, இவர்கள் இருந்து எதிர்க்க வேண்டியதானன்ற. நான் உள்ள இருந்தே உள்ளே போய் தொழிலாளர் நலத்துறை வாங்கி இப்போ அம்பானி எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான், எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, நிறுத்துறோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். பல தொழில் திட்டங்களை கொள்ளையடிக்கக்கூடிய மோடியோட தொழில் திட்டங்களை நிறுத்தியிருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஊரை ஏமாற்றி இது பண்ணுறீங்களா என்னன்றது தான் இப்போ இதாக இருக்குது. விஜய் கூட்டத்துக்கு போக மாட்டாங்களா, ஆனால் விஜயை தனியாக பார்த்து ஆதரவு சொல்லுவாங்க. என்ன அது ஆதரவா இல்லை ஏதோ மக்கள் கோரிக்கை வைக்க போகிறாங்களேன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வரலைங்கிறத அறிவிச்சுட்டாங்க. அதை அறிக்கை விட்டு போக வேண்டியதானே. ஒருவேளை என்ன காரணம்னு விலகி வரலன்னா இப்போ போயிட்டாங்களா என்னன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு தெளிவுபடுத்துகிறாங்களேன்னு தெரியல. அதாவது இதெல்லாம் வந்து ஆகாவளித்தனமான வேலை. இதுக்கு பருத்தி மூட குடோன்லேயே இருந்துக்கலான்றது தான். அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக கூட்டணியில் இடம் கொடுக்குறேன். கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்த காலத்தில் எதிர்கட்சியாக முதல் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ 50 வருஷம் ஆச்சு. அப்போ கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. மத்தியிலும் இதே மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எப்போனா இந்த தூங்கு மூஞ்சி தேவகோட பிரதமராக இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ தான் கேட்டாங்க. சரி, எல்லா ஆளாளுக்கு சண்டை போட்டுருந்தாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு வரீங்கன்றப்ப ஒரு மூத்த தலைவர்கிட்ட அந்த காலகட்டத்தில் நான் தமிழ் எக்ஸ்பிரஸில் இருந்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்கான், என்ன டுபாகூர் வேலை கடந்த காலத்தில் பண்ணியிருக்கான், எதை பண்ணக்கூடாதுன்னு இருந்து ஒரு 6 மாதத்தில் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா பார்க்கலாம். சிஸ்டம் இதுக்கு மேலே நீங்கள் இறங்க போகிறதில்ல. மேலே ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போகல? சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்போவே அவர் சொன்ன டெல்லியில் பார்த்து பேசும்போது அது கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு பத்திரிகையாளராக அந்த கருத்து சொன்னேன். இப்போ சரிதான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தேவகோட ஆட்சியை கலைஞ்சி போச்சுன்னு வைங்க. ஸோ அந்த மாதிரி கிடைத்த வாய்ப்பை பூரா நழுவ விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யாருக்கு நீங்கள் என்ன பிரயோஜனம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அது நாசக்காடு தான். அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த கூட்டம் கூட்டும்போது தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிறதா இன்றைக்கி அஜெண்டா அப்படிங்கிறாங்க. நாளாச்சும் அமைச்சர்கள் ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் போனாங்க. நேற்று கூட வியூக வகுப்பாளர் ஜான ஆரோக்கியசாமியும் போய் அவரே நேரடியாக இன்விடேஷன் வச்சு கூப்பிட்றாருன்னா பாருங்கள், பொதுவெளிக்கு வந்துட்டார். அவர் பொதுவெளிக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அது வந்து இப்போ நீங்கள் ஜான ஆரோக்கியசாமி அந்த கும்பல் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு போகிறதுக்கு தப்பு கிடையாது. புரியுதா? இப்போ கல்யாண பத்திரிக்கையே கொடுக்க போகிறோம், ஒருத்தர் ஃப்ரெண்டு வராரு, வாங்க பத்திரிக்கை கொடுத்து வருவோன்னு கூப்பிட்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அதை விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக கல்யாணமே தப்புங்கும் போது பத்திரிகை கொடுக்க கூட ஒருத்தவனை போய் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? கல்யாணமே டுபாகூர் கல்யாணம், திருட்டு கல்யாணம். அவர் இன்விடேஷன் கொடுக்குறாரு, அது கட்சியில் அவருக்கு என்ன வேணாலும் பொறுப்பு கொடுத்துடலாம். அந்த அவங்க கட்சி அரசு துறையில் கேபினட் மீட்டிங்லாம் அவர் உட்காராருன்னு ஒரு குற்றம் சாட்டி அப்படி அவருக்கு எந்த பதவி இல்லாமல் உட்கார்ந்தா அது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானது. அஃபிஷியல் தெரியாது. இப்போ தானே வந்திருக்காங்க, 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்கல்ல. இனிமேல் தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. வெளியில் நின்றுருந்துருப்பாப்புல, வெயில் ஓவராக இருக்குன்றதுனால எதுக்கு வெளியில் உட்காருங்க, ஏசிக்குள்ளே வந்து உட்காருங்கன்னு இருப்பாங்க, உட்காந்துருப்பாரு. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும்னு திமுக கொடுத்துருக்காங்க. ஆமாம், போலீஸ், அவங்க போலீஸ் தானே, அவங்க டிஜிபிட்ட சொல்லுவாங்க, தெரியாமல் உட்காந்துட்டா வெளியே வெயில் அடிச்சு அன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, வெளியிலே நிற்கிறீங்க, உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னோம். சரின்னு வந்து உட்காந்தாரு. இது ஒரு தப்பா இல்லை சார்? புதுசாக கட்டின மனிதன் முக்கியமா, அரசியல் சட்டம் முக்கியமா? மழையில் நனைஞ்சு ஒரு மனிதன் காய்ச்சல் வந்து சாகக்கூடிய ஒரு மனிதனை இந்த கேபினட் காப்பாற்றிருக்கு அப்படின்ற போது எப்படி அரசியல் இது கரெக்டாக வரும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீட்டிங்லையும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது போஸ்டிங் போட்டால் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் அட்வைசருங்க அவருக்கு பொறுப்பு கொடுத்தாச்சுன்னு போட்ட போஸ்டிங் கொடுக்க விட மாட்டீங்கல்ல. ஒரு கர்நாடகாக்காரர் கொடுத்தாங்க, டெல்லி சும்மா இருந்தீங்களா? கத்திட்டு தானே இருந்தீங்க. கொடுத்தது ஏன் கொடுத்தீங்க அப்படின்னீங்க. அப்புறம் அவங்க தெலுங்குக்காரன்னொடனே சரி பரவாயில்ல, தெலுங்கு ஓகே, தமிழ்நாட்டு பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கிறதுக்கு ஒரு தெலுங்கர் ஓகேன்றது இப்போ பேசாமல் இருந்துட்டாங்கல்ல. கன்னடம் தானே வேணான்றாங்க. சார் சொல்லிட்டாங்க, நீங்கள் அதையும் பிரச்சனை பண்ணுறீங்க. ஒரு மலையாளியை போட்டாலும் பிரச்சனைன்னு வைங்க. மலையாளியை போட்டால் ஏற்றுக்குவாங்க. அது குறிப்பாக வந்து மலையாள பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பாக. இவருக்கு அங்கே மலையாளத்தில் கட்சியோட பிரான்ச் எல்லாம் ஆரம்பிக்க போகிறதா ஒன்று. அதை தான் ஒரு மலையாள கேரளா பெண்ணு கொடுத்துருக்கலாம், ஒரு இளம் பெண்ணு கொடுத்துருந்தா டெல்லி அகில இந்திய வெற்றி கழகம்னு சீமான் சொன்ன மாதிரி வச்சிருவாரு போல இருக்கு. போகிற இல்லை வைக்க போகிறாங்க. அகில இந்திய கட்சியாக மாறப்போகுது.
அப்போ கர்நாடகா பிரதமர் எலெக்ஷன்லாம் நிற்க போகிறாங்க. அப்போ ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறதுக்காக இவங்க ராகுல் காந்தி கூட இருந்து ஆக்குவாங்க. ம். புரியுதா? கூட இருந்து ஆக்குவாங்க. அதாவது இவருக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கிங் மேக்கர். ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு அவங்க அம்மாவே நம்பிக்கை போயிடுச்சு. பெத்த தாயே வந்து நம்பலை. இப்போ கேண்டிடேட்டாக எப்படி அறிவிச்சு வருவாங்கல்ல, அதான் இப்போ இல்லை பிரதமர் வேட்பாளர் அவர் அறிவிக்க மாட்டாங்க. என்னைக்கு இப்போ அறிவிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி அறிவிச்சாங்களா? எப்போவுமே அடுத்து வர எலெக்ஷன்லேயும் அப்படி தான். இப்போ சத்தியமூர்த்தி பவனில் பார்த்தா புதிய தலைவர் பொறுப்பேற்பு இவ்வளோ உற்சாகமே இருந்ததில்லை. அதில் ஒருத்தர் சொன்னார், அவங்க செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, இது வரைக்கும் காங்கிரஸில் மாநில தலைவர் பொறுப்பேற்கும் போது எந்த அமைச்சர்களும் வரமாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்னா புது ரத்தம் பாய்ச்சிருக்குங்கிறாரு. 60 வருஷமாக உங்களுக்கு அமைச்சரே கிடையாது, வரல. இதில் இல்லை வரல அப்படின்னு. அதாவது நம்ம மாணிக்கம் தாகூரோட லட்சியமே அகில இந்திய தலைவர் ஆகிறது தான். ஒரு நாள் ஆயிடுவார், சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இவர் இருந்தார், கர்நாடகாக்காரர் போட்டதுனால அடுத்து தமிழனை போடுங்கன்னு வாங்க, போட்டு வர கூட போடலாம், தப்பு கிடையாது. அகில இந்திய தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது நார்த்தில் இருக்கிறவங்களா இன்னும் வேறு சவுத்துக்கே போகிறீங்களா கேட்க மாட்டாங்களா யாராவது? நாலு சவுத்தில் இருக்காரு. இவ்வளோ நாள் கழிச்சு, இவ்வளோ நாள் சோனியாவும் ராகுலும் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில மாற்றம் வச்சு இப்போ பக்கத்து வீட்டுக்கே தெரியாத ஒருத்தரை தலைவராக போட்டிருக்காங்க. யாரை? கார்கே. அவர் நீண்ட அனுபவம் உடையவர்லாம். அவர் இருக்கிற கூட்டத்தில் முதலமைச்சர் பேரை சொல்லி கத்துறாங்கன்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். சிசிடிவி இருக்குது, யார் யார் கத்துனீங்களோ பூரா பேர் மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன்னு கட்சி கூட்டம். டிகே சிவகுமார் கர்நாடகாவில் கூட்டம், இவரும் கர்நாடகாவில் இருந்தானே போனவர். கர்நாடகாவில் கூட்டம் நடக்குது, மாநில தேசிய தலைவர் பேச வராரு. டிகே சிவகுமார் பேச சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்லாம் இவரை யாருன்னு தெரியாதுல்ல சார். அங்கே இருந்துட்டு தானே சார் போயிருக்காருன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாம நீங்கள் அகில இந்திய தலைவராக போட்டீங்கன்னா அப்புறம் நம்ம மயிரா வழங்கும். இவர் உடனே எதுக்கு சுமார் வந்து செலவாக்கான ஆளு செஞ்சிருப்பா. அகில இந்திய தலைவரா நீ மண்ணாங்கட்டி போயா அப்படின்னு கத்துறவங்க மேலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பா. சிசிடிவி காட்சி இருக்கு, போட்டு பார்த்து நீக்க வேண்டாம் ஒரு மைக்கிலே. அவர் நீக்கினா என்ன இருக்கு? டிகே சிவகுமார் சேர்த்துட போகிறான், நீக்க போகிறான்ல. இவனை அகில இந்திய தலைவர் லோக்கலில் உள்ள இருக்கவனை கட்சி தொண்டனை நீக்கி என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் அகில இந்திய தலைவர்ன்றதே டுபாக்கூர் தான். அதாவது என்னென்னா பக்கத்து வீட்டுக்கே தெரியாத ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவர் யாரும் பார்த்த மாதிரி இருக்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் அகில இந்திய தலைவராக போட்டிங்கன்னா மண்ணாங்கட்டிய மயிரா வழங்கும். இல்லை அது அவங்க நேரு ஃபேமிலியில் தான். அவரெல்லாம் வந்து இப்போ விருந்தினர் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தான்னு வைங்க, திமுக இல்லாமல் நம்ம மாணிக்கத்துக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஆமாம் கொஞ்சம் மிஸ் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தா கூட மாணிக்கம் தாகூர் காலி. இப்படிதான் அந்த மாதிரிலாம் காப்பாற்றி விட்டாங்க. அண்ணாமலைக்கு ஆதரவாக யாரோ டெல்லி தலைவர்கள்லாம் வேறு ஸ்டேட் தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் எம்பிக்கு நின்னப்ப அவருக்கு போச்சு. ஒருத்தன் வந்து நாய் வெறி நாய் கிடைச்சது. நம்ம யாரையும் நம்ம இது உதாரணம் தான் நான் சொல்கிறேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உதாரணம் கூட கிடையாது. ஒருத்தனை வெறி நாய் கிடைச்சிருக்கு, மயக்க ஊசி போட்டு தூக்கிட்டு வந்து டாக்டர் வந்து ஏதோ ஊசியெல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. கண்ணு முழிச்சோடனே டாக்டர் கையை கடிச்சு விட்டாங்க. அப்புறம் அவருக்கு வெறி நாய் கடி ஊசியை போட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது சிலது, இது உதாரணம் தான். ஸோ இப்போ மாணிக்கம் தாகூர்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் திமுக. இதே அகில இந்திய தலைவர் வந்து பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கு நிலமை? 4000 ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டோம். அவர் மேடையில் வச்சுக்கிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாப்புல, மாணிக்கம் தாகூர் சொல்வதை மட்டும் நாம் கேட்டிருந்தால் நேரம் 70 எம்எல்ஏ 10 அமைச்சர் சைரன் வச்ச கார் ஒரு துணை முதலமைச்சர்னு காங்கிரஸ் எங்கேயோ போயிருக்கோம், நம்ம கேட்காம விட்டுட்டோம் அப்படின்லாம். அதான் இப்போ கேட்டிங்களா, அடுத்த எலெக்ஷனில் இப்போ 2019 பார்ப்போம் 70 சீட்டு வேணும்னு இப்பயே துண்டு போட்டு வைக்கிறாங்களா? 31 இல்லை 31 இல்லை 29 டோட்டலாக மண்ண கவிடுவாங்க, தெருவுக்கு போயிடுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, டெல்லிக்கு போகுது பிரதமராவதற்கான வழி சத்தியமூர்த்தி பவன் வழியாகத்தான் நடக்கும் அப்படின்னு மாணிக்கம். ஆமாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கே தானே இருக்குது, அது மெயின் ரோட்டு வழியாக தான் போகணும். அங்கேருந்து போய் அங்கே ட்ரெயின் அந்த ரைட்டில் திரும்பினா சத்தியமூர்த்தி போகணும், லெஃப்ட்டில் திரும்பினா ஒன்வேயில் போனீங்கன்னா எக்மோர் வரும், சென்ட்ரல் வரும். அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சா பிரதமராக இருக்கிற மாதிரி வேறு எதுவும் தமிழ்நாட்டில் நிற்பாங்கன்னு சொல்ல வரான்னு தெரில. இல்லை இங்கே 40 ஜெயிச்சா மட்டும் நீங்கள் ஆயிடுவீங்களா? ஸ்டாலின் இப்போங்க 40 ஜெயிச்சா பிடிங்கிட்டு போய் திருப்பி 100 ஆயிரும். இது பருத்தி மூட்டை குடோனில் இருந்துக்கலான்ற மாதிரி காங்கிரஸ் இப்போ 100 ஜெயிச்சிருக்குல்ல. இப்போ இங்கே இருக்கிறது ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, யூபியில் பிடிங்கிட்டு போயிடும், மித்த ராஜஸ்தான் இப்போ மத்திய பிரதேசத்தில் பிடிங்கிட்டு போச்சுன்னு வைங்க, திருப்பி 0க்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க 100 சீட்டு ஜெயிச்சதே வெடி போட்டு கொண்டாடினாங்க சார் இந்த எலெக்ஷனில் 24ல். ஆமாம்,
பிஜேபிக்காரன் போட்ட வீடியோ விட இவங்க அவ்வளோ கொண்டாட்டமாக இருந்தாங்க. நமக்கு 100 வந்துருச்சுன்னா இல்லை மோடிக்கு 240 தான் வந்துச்சுன்னு எதுக்கு கொண்டாடினது? ஒரே வெடியை 2க்கு போடுறது. ஒரு எலெக்ஷனுக்கு 2 பேரும் கொண்டாடினதெல்லாம் 2024 தான் நடத்தின அற்புதம். பாப்போம் சார். இங்கே ஒரு மாதிரி இது ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பெரும் படையவே சேர்த்து அதிமுக விஜய் தலைமையில் அதிமுகன்னு உருவாக்குறாங்களேனே ஒரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜயபாஸ்கரெல்லாம் 200 வண்டி வச்சு ஆளை கூப்பிட்டுறோன்னு அவரே பேட்டி கொடுக்குறாப்புலன்னா தாவேக்கா அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, ஊழலை எப்படி ஒழிக்க போகிறாங்க, இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தாங்கிற கேள்வியும் இருக்குது. அதனுடைய அப்டேட்ஸ் ஒழிச்சிட்றாருல்ல. அவங்க ஊழல் பண்ணுறான், அவனை ஒழிச்சு தானே கூப்பிட்டு இங்கே வந்துடுறாருல்ல. அப்போ அங்கே ஊழல் ஒழிஞ்சிருதில்ல. அது ஒரு அதுதான் செங்கோட்டையன் கேட்குறது. இதைத்தானே மத்திய அரசு செய்தது மகாராஷ்டிராவில், அது எப்படி தவறாகும் அப்படின்னு அவங்க ராஜினாமா பண்ணிட்டு கூப்பிடுறது மத்திய அரசே பண்ணும்போது நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டு அது தினமலரில் அது ஒரு ஸ்டோரியாக வேறு சிறப்பு ஸ்டோரி. தினமலருக்கு அது நியூஸ் வேணும்ல. பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில நேரத்துக்கு படுத்தலுக்கு மிக நன்றி சார்.